குட், ஓகே. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிரபலம் புலியா எலியா? ஆக்சுவலாக வெளியே புலி, ஆ வீட்டில் வந்து நான் புலி தான் நம்புங்கடான்னு எங்கிட்ட கெஞ்சுவாங்க. சரியான மொமெண்ட் தான். அவனுக்கு தான் என்னை தப்பா புரிஞ்சிட்டு இருக்கானுங்க. நான் வெளியில புலி தானே. வெளியில ஓகே, வெளியில புலி. உள்ள நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க புலின்னு. பேசிக்கலி ஒரு டம்மி பீஸ் அப்படிங்கிறாங்க. புரியுதா இல்லையா உங்களுக்கு? அது பாசத்துல டம்மி மாதிரி தான். டம்மி தான் இருந்தாலும் அவங்க கிட்ட கெத்த நம்ம விட்டு கொடுக்க கூடாது. ஏய் நான் அப்பதான் நம்ம சொல்றத கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு இதுலயே ஃப்ளோல அதே தான் அவரும் சொன்னாரு. நம்ம அவங்க ஒரு +2 படிக்கிற வரைக்கும் அம்மா புலியா இருந்து தெரிஞ்சாங்க அவங்களுக்கு. அவங்க +2 முடிச்சு காலேஜ் முடிச்சு கல்யாணம் முடிச்சோன்னே நம்ம எலியா தெரியுறோம் அவங்களுக்கு. சரி, ஓகே. ஆனா நீங்க புலி தான் நம்புறீங்க இன்னும்? நான் புலி தான் எப்பயுமே. பாவத்தை. சரி, ஓகே ஓகே. வேற? அவர் வீட்ல புலி தான் சார். வீட்ல புலிதானா? ஆமா. ஆனா வெளியில எல்லாரும் சொல்லுவாங்க சார் வந்து நகைச்சுவை இதுல இருக்கிறதால சார் வீட்ல கூட சிரிச்சு சிரிச்சு தான் பேசுவாரு. ரொம்ப ஜாலியா இருப்பாருன்னு நான் சொல்லுவேன். ஆமா ஆமா எனக்கு தான் தெரியும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆக அவர் எப்பவுமே வீட்ல புலியா தான் இருப்பாங்க. என்கிட்டயும் சரி பசங்க கிட்டயும். வீட்ல வெளில இருக்க மாதிரி ஜாலியா ஒரு ஜோக் பண்ணிட்டு காமெடி பண்ற மாதிரி. வெளியில போன் வந்ததுன்னு வச்சுங்களேன், அவர் அவ்வளவு சிரிச்சு சிரிச்சு பேசுவாங்க. எனக்கே ஆசையா இருக்கும் அவரை பாக்குறப்போ. டக்குனு வந்து என்ன போ வந்துறேன் இல்ல ஒரு வார்த்தை பேசுவாங்க சிரிப்பாங்க, ஒரு வார்த்தை பேசுவாங்க சிரிப்பாங்க. ஆனா நம்ம போய் கேட்டோன்னு ஏதோ சப்போஸ் இந்த இது செய்யலாமான்னு கேட்டோன்னா அப்படியே அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் மாறி அப்படியே போய் இல்ல நீங்க இருங்க. அவர் சொல்லிட்டோம். சொல்லுங்க அக்கா. என்கிட்ட கூட இவ்வளவு நேரம் சிரிச்சு சிரிச்சுதாக்கா பேசியிருந்தாரு. மேடம். சரி, இப்போ ஒண்ணு இல்ல, ஒரு உதாரணத்துக்கு நீங்க வீட்ல இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஒண்ணே நான் சொல்லட்டுமா? இல்ல ஒரே ஒரு எனக்கு வேண்டாம் வரேன். இப்போ வீட்ல நீங்க எல்லாம் டிவி பார்த்துட்டு இருக்கீங்க, ரைட்டா? ஒரு போன் வருது. போன் வந்தா மனுஷன் எப்படி மாறுவாப்ல? போனை வச்சுட்டோன்னா டக்குன்னு நீங்க ஒண்ணு கேக்குறீங்க, எப்படி மாறுவாப்ல? இப்போ ஃபோன் வந்ததுன்னா அப்படியே அவர் இதுவே வேற மாதிரி ஆகி நல்லா பேசிட்டே இருப்பாங்க. ஃபோனை வச்சுட்டு வந்த உடனே நம்ம ஏதாவது ஒன்று கேட்குறோம் இப்போ நார்மலாக ஒரு சாப்பாடு விஷயத்திலே கூட எதனா ஒன்று நீங்கள் இப்போ சாப்பிடும் பொழுது ஒரு காய்கறி நிறைய வைக்கணும் சாப்பிடணும் அப்படின்னு நம்ம வச்சோம்னா கோவமாக என்ன பண்ணிடுவாங்க, புட்டிட்டு அப்படின்ற மாதிரி பக்கத்தில் வச்சிருன்னுவாங்க. தட்டில் வைக்கக்கூடாது, பக்கத்தில் கீழே வச்சிருன்னுவாங்க. அதனால தான் வெளியில் எல்லாரும் சொல்லுவாங்க சார் வீட்டில் கூட சிரிச்சு சிரிச்சு பேசுவாங்க. ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசுக்குள்ள நினச்சிக்க. ஆனால் எப்பவுமே அவர் வீட்ல புலி, ஆனா வெளியில இருக்கிறவங்களுக்கு அவர் நகைச்சுவா இருக்கிறதால அவங்க அந்த மாதிரி நினைச்சுக்க. ஆனா இப்ப திடீர்னு ஒரு வார்த்தை இப்படி கேட்டு அப்புறம் போங்க. இருங்க வரேன். என்னன்னா இருப்பா சொல்லு நீ எல்லாம், அதாவது என்னன்னா சொல்லித்தான் பாப்போம் அப்படின்னு. இல்ல சொல்ல விட மாட்டீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த தமிழா டீமுக்கு ஒரு நன்றி சொல்றேன். தமிழ் புத்தாண்டதுமா இங்கே நிறைய பேர் கணவன் மனையோட வந்திருக்கோம், சில பேர் பசங்களை கூப்பிட்டு வந்திருக்காங்க. நான் பயந்துட்டே இந்த எங்கள் பக்கத்துலேயே ஒன்றா உட்கார வச்சுருங்களேன்ட்டு. நல்ல வேலை பிரித்து உட்கார வச்சுக்கிறீங்க. கணவன் மனைவியாக வந்தவங்கள தனித்தனியாக பிரித்து அதுக்காக நன்றி. புத்தாண்டு தமிழ் வாழ்த்துக்கள். அவங்க சொல்கிறது இது மாதிரி நம்ம வீட்டில் காமெடி பண்ணால் ஒத்துக்கவே மாட்டாங்கண்ணே. இவர் இல்லாத காமெடி பண்ணுறாரு, இதுக்கு சிரிக்கணுமானவங்க. இப்போ நம்ம ஆங்கர் பண்ணுறோம், நீங்கள் பண்ணுறீங்க பக்காவா. வீட்டில் உட்காந்து நீங்கள் ஆங்கர் பண்ணால் நம்மளை ஏதாவது பண்ணுவாங்களா? நீங்க சொல்லுங்க. ஓகே, இப்பொழுது இடைவேளை கொண்டு வாமா சாப்பாடு. நீங்கன்னா தலைமையில தட்டி சாப்பிடுவேன். நான் புளியா தான் இருக்கேன் வீட்டில். நம்ம எப்பவுமே குடும்பத்தில் வந்து ராஜாவாக தான் இருக்கணும்னா அவங்களுக்கு சில விஷயங்களை சொல்லுவோம், ஆனா அவங்க கிட்ட அடங்கி தான் போவோம். இருந்தாலும் நம்ம சொல்றதா நடக்கணும்ன்ற மாதிரி ஃபீல் பண்றது. அவங்க இது பதில் இல்லையே. ஏதோ ஒண்ணு வச்சுக்குங்க, ஏதோ ஒண்ணு கோத்து வந்துட்டோம்ல. இல்லையே, அவங்க சொன்ன மேட்டரே வேறயே. என்ன சொன்னா? நான் விட மாட்டேனே, நான் எப்பயுமே ஷார்ப்பா தான் இருப்பேன். யோசி விட மாட்டேன். அதுதானே எதிர்பார்க்க. வெளியில எல்லாத்தையும் சிரிச்சு சிரிச்சு பேசுறீங்களே, பொண்டாட்டிய பார்த்தா ஏன் அவர் கிட்ட தமிழ் புரியாதான்? எல்லாம் புரியும், புரியாம நடந்துக்கிறாப்ல அவரு. சார் இப்போ இங்க 2 பேர்த்திட்டையும் அவ்வளவு காமெடி சொல்லி சொல்லி சிரிச்சாரு. பொண்டாட்டிய பார்த்தா மட்டும் ஏன் வர மாட்டேங்குதுன்னு நான் கேட்கறேன். அது தேவதை மாதிரி இருக்காங்க அவங்க. ரைட்டுங்க, பார்த்து முன்னாடி பேசிட்டீங்களா? ரைட் விடுங்க.